ஹாய் செல்ல குட்டீஸ், நான் உங்க மாமா குட்டி. நேத்திக்கு தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மன்மதன் யாரு அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினிஸ் வந்து பார்த்தோம். ஸோ சன் டிவியின் சார்பாக நியாஸ்கான், ராகுல் ரவி ஆகிய 2 பேரும், ஜி தமிழ் சார்பாக கார்த்திக் ராஜ், அருண் ஆகிய 2 பேரும், விஜய் டிவி சார்பாக சுவாமிநாதன், திரவியம் ராஜகுமாரன் ஆகிய 6 ஹேண்ட்சம் மன்மதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சீரியலின் ஹேண்ட்சம் மன்மதன் அப்படிங்கிற போட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போட்டாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேர்த்துல இருந்து உங்களோட வாக்குகள் அடிப்படையில் வந்து 3 பேர்த்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி போட்டிக்கு வந்து தேர்வு பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு நாள் வந்து இதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒரு நாளில் எக்கச்சக்கமான வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஓட்டுகள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தது. இதில் வந்த மினிமம் வாக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டர் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுதான் வாங்கினதுலேயே வந்து மினிமம் வாக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவர் வந்து வாங்கின ஒரு வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்சம் சில்லரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமே வந்து ஓட்டிங் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. பட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த 6 பேர்த்துல முதல் 3 இடத்துல இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற இறுதி போட்டி வெற்றி வகை சூடர் அந்த இறுதி போட்டிக்கு வந்து அனுப்ப போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து மக்களாகிய உங்களோட வாக்குகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாகிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சோசியல் மீடியாக்கள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அதிகபட்ச வாக்குகள் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்னொரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் அண்ட் வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நாம் கால்குலேட் பண்ணி குமுலேட்டிவ் பண்ணி இது எல்லாத்துலேயும் சேர்த்து யார் அதிக வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்களோ ஸோ அந்த 3 பேரை தான் இந்த இறுதி போட்டிக்கு வந்து அனுப்ப போகிறோம். ஸோ உண்மையாலுமே நான் பிக் பாஸில் சொல்கிற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே இந்த வாக்குகள் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு அதிகபட்ச வாக்குகள் வாங்கி நம்ம ஸ்டைலிஷ் மன்மதன் அந்த இறுதி போட்டியில் நுழையக்கூடிய முதல் நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எஸ், அப்கோர்ஸ் அந்த முதல் நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் நாயகன் கார்த்திக் ராஜ். உண்மையாலுமே இந்த ஸ்டைலிஷ் மன்மதன் அவார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ் வந்து முதல் போட்டியாளராக அந்த இறுதி போட்டிக்குள்ளே வந்து நுழையிறாரு. நம்ம கார்த்திக் ராஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் 2 அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்காரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ் வந்து முதல் இடத்துல வந்து இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் ராஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டியாளராக வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. உண்மையாலுமே கார்த்திக் ராஜுக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட ரசிகர்கள் வந்து கார்த்திக் ராஜ் கார்த்திக் ராஜ் கார்த்திக் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கமெண்ட் வாக்குகள் மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவர் தான் அந்த முதல் போட்டியாளர். அண்ட் நம்ம கேட்டகரிக்கு செலக்ட் ஆகிற இறுதி போட்டிக்குள் நுழையிற அந்த 2வது நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வாக்குகள் அடிப்படையிலையும் 2வது இடத்துல வந்து இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியிலிருந்து சன் டிவி 3 முடிச்சு சீரியலின் நாயகன் நியாஸ்கான் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்த பிடிக்கிறாரு. நியாஸ்கானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து கம்மியாக தான் வந்து சப்போர்ட் அண்ட் வாக்குகள் வந்து பதிவாகுனுச்சு. பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கார்த்திக் ராஜுக்கு வந்து அடுத்தபடியாக நிறைய வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியாஸ்கானுக்கு தான் வந்து பதிவாகிடுச்சு. அதுவும் சூர்யா 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 அப்படின்னு சொல்லி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரா அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்படின்னா நம்ம நியாஸ்கான் வந்து 3 முடிச்சு சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் நேம் வந்து சூர்யா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா நியாஸ்கான் சூர்யா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து
நிறைய ரசிகர்கள் வந்து நியாஸ்கானையும் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த இறுதி போட்டியில் நுழையக்கூடிய 2வது நடிகர். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நடிகர்கள் வந்து இருக்காங்க. இந்த 4 பேர்த்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி போட்டிக்கு வந்து தேர்வாக போறாரு. ஸோ அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறுதி போட்டிக்கு நுழைய போகக்கூடிய அந்த 3வது நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்கோர்ஸ் விஜய் டிவியின் மகாநதி சீரியலின் ஹீரோ சுவாமிநாதன் அனந்தராமன். உண்மையாலுமே சுவாமிநாதன் அனந்தராமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல தான் வந்து கிடைச்சிருக்கு. அவருக்கு யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முதல் 2வது இடம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்காரு. யூடியூப்ல கூட அவருக்கு வந்த வாக்குகள் எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து ஒரு பர்மனண்ட்டாக அவர் வந்து முதல் இடத்துல வந்து பார்த்தீங்க இல்லை. ஏன் அப்படின்னா கார்த்திக் ராஜுக்கும் வந்து நிறைய வாக்குகள் வந்து வந்துகிட்டே இருந்தது. அப்பப்போ கார்த்திக் ராஜ் தான் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்துகிட்டே இருந்தார். ஸோ யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல தான் கொஞ்சம் சுவாமிநாதன் வந்து வந்திருந்தார். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்த பதிவான வாக்குகள் வந்து நம்ம சூர்யா நியாஸ்கானை விடவே பதிவான வாக்குகளை விடவே கம்மியாக தான் வந்து பதிவாகினது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது போட்டியாளராக வந்து சுவாமிநாதன் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. எதுக்காக இவருக்கு வந்து இவ்வளோ கம்மியான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே உண்மையாலும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா நான் இவருக்கு தான் வந்து அதிக வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இவருக்கு வாக்குகள் கம்மியாக வர்றதுக்கு ஒரே ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியல் வந்து ரொம்பவே வந்து யாருக்குமே கொஞ்சம் பிடிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. அதனால் மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வாக்குகள் வந்து கம்மியாக பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் ரியல் ரீசன் வந்து கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஸோ வந்து எப்படியோ ஃபைனலுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வான வரைக்கும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி அல்ல, இது ரவுண்ட் 1ல இருந்து இப்போ அடுத்த ரவுண்ட் இறுதி போட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ மற்ற 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 3 பேரும் வந்து குறைஞ்சவங்க இல்லை, அவங்களுக்கும் நிறைய வாக்குகள் வந்து வந்தது. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த 3 பேருக்கு தான் அதிக வாக்குகள் வந்தது. ஸோ இவங்க தான் அந்த தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற வெற்றி வாகையை சூடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறுதி போட்டிக்குள்ள வந்து நுழையிறாங்க. ஸோ இந்த இறுதி போட்டியில் யார் வாக்குகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலிடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெற்றி வாகை வந்து சூட போகுது. ஸோ இந்த இறுதி போட்டியில் போட்டியிடக்கூடிய நம்ம ஜி தமிழோட நாயகன் கார்த்திக் ராஜ் அண்டு சன் டிவியின் நாயகன் நியாஸ்கான், அதாவது உங்கள் சூர்யா, அதுக்கப்புறம் விஜய் டிவியின் நாயகன் சுவாமிநாதன், இவங்க 3 பேர்த்துல யாரு இந்த ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற பட்டத்துக்கு வந்து தகுதியானவங்க, உங்களுடைய வாக்குகள் வந்து யாருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக் போடுறத வச்சு ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த போட்டியாளர் வெற்றி வாகை சூடுறதுக்கு தகுதியான அந்த போட்டியாளரோட நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 days வந்து கொடுக்குறோம். இந்த 3 days வந்து எல்லா சோர்ஸ்லேயும் வந்து யூடியூப், நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் மற்ற சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே பண்ணி யார் வந்து எல்லாத்துலேயும் சேர்த்து அதிக வாக்குகள் வந்து பெறுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக வந்து அறிவிக்க போகிறோம். ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே உங்களுக்கு பிடிச்ச வெற்றியாளரை வெற்றி வாகை சூட உடனே அவங்களுடைய நேமை வந்து காமெண்ட் பண்ணி உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க.